கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஆம் தேவ ஜனமே, இந்த நாளிலும் பல நாட்களாக பல வருடங்களாக ஏதோ ஒரு காரியத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ? ஆண்டவர் தான் இதை செய்ய வேண்டும் என்று நான் நம்பி இருக்கிறேனே, இன்னும் அவர் எந்த காரியத்தையும் செய்யவில்லையே என்று அங்கலாய்க்கிறீர்களோ? உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன். அது என்ன தெரியுமா? நீண்ட நாளாய் காத்திருக்கிற நீங்கள் அவருக்காகத்தான் காத்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து உங்களை கனப்படுத்த வேறொருவரை அல்ல, அவரே இறங்கி வரப்போகிறார். நீங்கள் காத்திருந்த காத்திருப்புக்கு சிறந்ததை தருவதற்கு அவரே இறங்கி வரப்போகிறார். தேவ ஜனமே, சற்று யோசித்து பாருங்கள். அன்றைக்கு 38 வருடமாய் ஒருவன் பெதஸ்தா குளத்தண்டையிலே சுகத்திற்காக படுத்துக் கொண்டிருக்கிறான். தண்ணீர் எப்பொழுது கலக்கப்படும், நான் இறங்கி சுகமடைய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறான். சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் தண்ணீர் கலக்கப்படும் போது ஒவ்வொருவராக இறங்கி சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு உதவி செய்ய யாராவது வரமாட்டார்களா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறான். 38 வருடம் சோர்ந்து போகவில்லை, காத்திருக்கிறான். நடந்தது என்ன? அவ்வளவு நாளாய் காத்திருந்த அவனை கண்டு ஆண்டவரே இறங்கி வந்தார். தேவ ஜனமே, சற்று யோசித்து பாருங்கள். அந்த பெதஸ்தா குளத்தண்டையிலே 38 வருடமாய் இவன் வியாதியாய் இருக்கும் போது சுற்றி இருக்கிற எத்தனையோ பேர் சுகம் பெற்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஒருவரை குறித்தும் வேதம் குறிப்பிடவில்லை. 38 வருடம் காத்திருப்பு சாதாரணமானது அல்ல. ஆனால் அவனை கனப்படுத்த ஆண்டவரே இறங்கி வந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய காரியம் என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கும் உதவிக்கு யாரும் இல்லை என்று அங்கலாய்க்கிறீர்களோ? எனக்காக உதவி செய்ய, எனக்கு ஆறுதலாய் பேச ஒருவரும் இல்லையே என்று அங்கலாய்க்கிறீர்களோ? உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், கலங்காதேயுங்கள். உங்கள் தகப்பன் இருக்கிறார். நீங்கள் காத்திருக்கிறது எதற்காக என்று அவருக்கு தெரியும். அன்றைக்கு எப்படி வியாதி அஸ்தன் வெகு காலமாய் வியாதி உள்ளவன் என்று அறிந்து அவரே வந்தாரோ, அவர் நினைத்திருந்தால் வேறு தூதர்களை அனுப்பியிருக்கலாம், சீஷர்களை அனுப்பியிருக்கலாம். ஆனால் அதை எதையுமே செய்யாமல் இவ்வளவு காலமானாலும் அங்கேயே சுகம் பெற வேண்டும் என்ற வாஞ்சையோடு காத்திருக்கிறானே, நானே இறங்கி போவேன் என்று இறங்கி வந்தாரே. அவருடைய சமூகத்தில், அதாவது பெதஸ்தா குளத்தண்டையில் அவர்தான் சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று நம்பி இருந்த அவனை கனப்படுத்த ஆண்டவரே இறங்கி வந்தாரே. இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகனே, என் அன்பு மகனே, உனக்காக அவரே இறங்கி வருவார். உனக்கு காரியத்தை செய்து முடிப்பதற்காக அவரே இறங்கி வருவார். மனிதர்களை அனுப்ப போவது அல்ல. நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அதில் உங்களை கனப்படுத்த அவர் இன்றைக்கு இறங்கி வந்து காரியத்தை செய்து முடிப்பார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.